அம்மா வீட்டுக்கு போனா ரொம்ப ஹாப்பியா இருப்பேன்னு சொல்றவங்கலாம் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. எல்லாமே அம்மா மாரி வேற யாரும் பார்த்துக்க முடியாது நம்மள. இருக்கிற இடத்துலயே எல்லாமே வந்துரும். வீட்டுக்கு வந்தவுடனே வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உன் கையால டீ போட்டு குடுன்னு உட்காந்துட்டாங்க. அவங்களுக்கு டீ போட்டு குடுத்துட்டு அப்படி அம்மா வீட்லேருந்து என்னென்னலாம் கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே ஷேர் பண்ணிட்டுருக்கேன். அம்மா உருண்டை பண்ணாங்க. கையோட வந்துட்டு பொங்கல் பண்ணாங்க. நாங்க சாப்பிடாம அத கொண்டு வந்துட்டோம். டைம் ஆயிடுச்சுன்றதுனால. அண்ணா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால டிசம்பர் பூலாம் வாங்கி குடுத்தாங்க. கொஞ்சமா தலையில வச்சுட்டு அத அப்படியே கொண்டு வந்துட்டேன். தேங்காய், அப்புறம் தர்பூசணி பழம் எல்லாம் அங்கருந்து கொண்டு வந்தேன். தர்பூசணி பழம் பார்த்தீங்கன்னா, நல்லா பழம்னு சொல்லி தான் குடுத்தாங்க. ஆனா கொஞ்சம் காய் வாட்டா தான் இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கெல்லாம் பொங்கல் டிஃபனா குடுத்துட்டு, நான் வந்து காலையில ஜூஸுக்கு வந்து தர்பூசணி பழம் எடுத்தாச்சு. நெறைய வேலை இருந்ததுங்க. நம்ம லேடீஸ் வீட்ல இல்லன்னா சொல்ல வேண்டியதே இல்ல. பயங்கரமான வேலை. ஸோ சிம்பிளா சாம்பாரோட முட்டை பொடி மாஸ் பண்ணி, இன்னைக்கு லஞ்சையும் வந்து முடிச்சாச்சு. மீதி வேலையெல்லாம் பார்க்கறதுனால லைவ்க்கும் வர முடியல. எல்லாருக்கும் சாரி. ஸோ நைட்டு லைவ்ல நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம். பாய்ங்க.